நம்முடைய பாவங்களை போக்க, நம்முடைய அக்கிரமங்களை போக்க இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை போக்க நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு மரித்த தேவன் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக அவர் பரிதவிக்கிறவர், உங்கள் மேல் மனதுருகும் தெய்வம். இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு குஷ்டரோகி வந்து, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், என்னை குணமாக்கும் என்று சொன்ன பொழுது இயேசு அந்த குஷ்டரோகிக்கு மனதுருகி அவனை தொட்டார், சுகம் பெற்றுக் கொண்டார். இயேசுவிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்பினதில்லை, வந்தவர்களை குணமாக்கி அனுப்பினார். இயேசு உங்களையும் குணமாக்க வல்லவர். நோயிலிருந்தோ பேயிலிருந்தோ உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். இயேசு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானவரையா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசு மேல் வைத்து விடுங்கள். இயேசு அழைக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் அவர், உங்கள் சாபங்களை மன்னிக்கிறவர் அவர், உங்கள் தரித்திரத்தை மாற்றுகிறவர் அவர், உங்கள் வியாதியை குணமாக்கிறவர். இயேசு அழைக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவிடத்தில் வருவீர்களானால் இயேசு உங்களை ஆசீர்வதித்து எல்லா சாபத்தையும் நீக்கி உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, போராட்டமா, நிம்மதி இல்லையா, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, வருமானம் இல்லையா, தரித்திரமா, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்க பிரச்சனை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுப்பார். ஜெபிக்க வேண்டியவர்கள் எங்களை அழைத்தால் உங்க வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க வருவோம். உங்களை இயேசு அழைக்கிறார். இயேசுவிடத்தில் வாருங்கள். எங்களுடைய திருச்சபை பக்கத்தில் இருக்கிற தட்டாவூரணி புதுவாழ்வு சபை. வாருங்கள், இயேசுவை தேடுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.